Hello, welcome and welcome to Be Original with me, GethuTV. Okay, இன்னைக்கு இந்த ஷோல வந்து நம்ம யாரை பத்தி என்னத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாப்போமா. ஓகே, Sridaran அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தோட டிரெக்ட் பண்ணியிருக்கிறது, அதாவது இந்த படத்தோட டிரெக்டர் யார் அப்படின்னு போவோம், கதிர் அப்படின்றது தான் டிரெக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் தான் விஎஃப்எக்ஸும் அண்ட் ஆல்சோ எடிட்டிங்கும் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் இந்த படத்தை வந்து டிஓபி, அதாவது கேமரா வந்து யார் வச்சு ஃபோக்கஸ்லாம் பண்ணி பார்த்தா பிடிச்சா அப்படின்னு பார்ப்பமா இருந்தால் நம்மளோட ரெஜி செல்வராசா அவர் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து டிஓபி பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஓபி, அதாவது கேமரா அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறது வந்து அலெக்ஸ் கோபி அவர்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் ஒர்க் வந்து ஜெயந்தன் விகி பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் மேனேஜராக விஜய் தமிழாகாஷ் அண்ட் கார்த்திக் சிவா அவர்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அசிஸ்டன்ட் டைரக்டராக சனோஜன் யோகதாஸ் அண்ட் விஜய் தமிழாகாஷ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டாக கேமல் அவர்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா இருந்தால் இந்த படத்தில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறது வந்து வாகீஷன், ஷாஷா ஷெரீன், அதுக்கப்புறம் ஜானி ஆண்டன் அண்ட் ஆர்ஜெனலு, திசையானத் அண்ட் விது அவர்கள் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்ப்போமா இருந்தால் குணா ஆறுமுகராஜா அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவருக்கு வந்து நாங்கள் ரொம்பவே தேங்க் பண்ணோம். பிகாஸ் இப்படி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அவர் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. ஓகே, இந்த படத்தை பற்றி நம்ம நார்மலாக பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தோட கான்செப்ட் வந்து லூப் அப்படின்ற ஒரு கான்செப்ட், அதாவது மறுபடியும் நடந்துக்கிட்டே இருக்க நிகழ்வுகள். சரி, இந்த படத்தில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு நார்மலாக ஒரு ப்ரீஃப் பண்ணும்போது ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டரை சுற்றி கொஞ்சம் கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த கேரக்டர்ஸ்னால இந்த கேரக்டருக்கு என்ன ஆகுது அப்படின்றது, இந்த கேரக்டர் அந்த கேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது அந்த படத்தோட கான்செப்ட். புரியல? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் அதே ஃபீல் தான் வரும். ஸோ முதல்ல நம்ம இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்து நம்ம அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ளஸ். இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணுமா இருந்தால் இந்த படம் வந்து ஒரு உலகத்தரத்துக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு, அதாவது இலங்கை சினிமாவை உலகத்தரத்துக்கு நம்ம வந்து கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அது என்று பாராட்டத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் ஆல்சோ இதோட அடுத்த ப்ளஸ் என்னென்னு பார்ப்போமா, இந்த உலகத்தரத்துக்கு இந்த படம் அதாவது ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டை வந்து கரெக்டாக கொடுத்ததுக்கு ரொம்பவே ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்குது. அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஓபி செட், அதாவது ரெஜி செல்வராஜா அவர்களோட ஷார்ட்ஸ் ஃப்ரேம் அண்ட் ஆல்சோ அவர் பண்ணியிருக்க அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு பண்ணியிருக்க ஒரு சப்போர்ட், இது வந்து ரொம்பவே வந்து வேறு லெவலாக தெரிய விட்டுருக்கா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அதுக்கு அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் என்னத்தை பார்க்கணும் அப்படின்னா மியூசிக் ஒர்க் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. அதாவது ஒரு த்ரில்லர் மூவிக்கு வந்து என்ன மாதிரி மியூசிக் போடணுமோ அதை வந்து கச்சிதமாக வந்து நம்ம ஜெயந்தன் விக்கி அவர் கையால் விளாண்டுருக்காருன்னு நான் சொல்லலாம். அதை வந்து எல்லாருமே ஒத்துக்கணும். அதோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்ப்போமா இருந்தால் இப்போ வரைக்கும் ஸ்ரீலங்காவில் வர மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து பேஸ் பண்ணி வர ஒரு கான்செப்ட் இருந்தது அது லவ் இல்லாட்டி லவ் ஃபெயிலியர். இங்கே இருக்கிற இந்தியா, இங்கே இருக்க அமெரிக்கான்ற கதை மாதிரி எப்போ பார்த்தாலுமே அந்த காதல் ஃபெயிலியர், லவ் ஃபெயிலியர் அந்த ஒரு கான்செப்ட்லேயே தான் வந்து இருந்துச்சு. பட் அதை தாண்டி இன்னொரு கான்செப்ட் வந்து கை வச்சுருக்காங்க, இன்னொரு ஜானருக்கு கை வச்சுருக்காங்க அப்படின்றது ரொம்பவே பாராட்டத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. அதாவது ஒரு த்ரில்லர் அண்ட் ஆல்சோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டோட என்ட்ரு ஆகிருக்காங்க. அதுலேயும் இந்த த்ரில்லர் அப்படின்ற ஒரு விஷயத்தான், அதாவது மியூசிக்காக இருக்கட்டும் இல்லாட்டி ஷார்ட்ஸ் வைஸாக இருக்கட்டும், எல்லா டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்க எல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணி, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் உட்பட எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணி அந்த ஒரு த்ரில்லிங் படம் அப்படின்ற ஒரு மூமெண்ட்டை வந்து நம்ம கொண்டு வச்சுருக்காங்க அப்படின்றது பர்ஃபெக்டாக சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் படம் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது இது வேறு ஏதோ ஓகே லவ் கான்செப்ட்னு தான் போகுது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணாலும் படத்தோட த்ரில்லிங் மூமெண்ட், அதாவது அந்த ஹைப் வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி நம்மளை டாப்பில் கொண்டு போய் உட்கார வச்சு சக்குன்னு உடைக்கிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதிலே வந்து அவங்க பர்ஃபெக்டாக ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து எனக்கு கிளியராக தெரியுது. அதுவும் எடிட்டிங் வந்து பர்ஃபெக்ட். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்ப்போம், இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு. இந்த படத்தை வந்து நாங்கள் பார்க்கும்போது பெருசாக எங்களுக்கு எந்த ஒரு மைனஸுமே வந்து எங்களுக்கு கண்ணில் வந்து நாங்கள் கூர்ந்து பார்க்கும்போது எங்களுக்கு தேடி பார்த்தும் கிடைக்கல. ஸோ இருந்தாலும் நம்ம ஏதாவது சொல்லணுமே அப்படின்றதுக்கான சின்ன மைனஸ் இருக்குது. அது எதில் அப்படின்னு பார்ப்போமா இருந்தால் இந்த படத்தோட கான்செப்ட் வந்து நிறைய ஆடியன்ஸுக்கு போய் சேரலை, என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்றது வந்து இந்த டீம் வந்து என்ன சொல்ல வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய ஆடியன்ஸ் மத்தியில் வந்து அது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஈவன் இதை வந்து நம்ம ப்ளஸ்லேயும் வச்சுக்கலாம், மைனஸாகவும் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க்கில் வந்து சின்ன பிசிறு தட்டல்கள் இருக்குது. அது அனைக்கும் அடிச்சிருக்கும் தானே
அப்படின்னு கூட பழமொழிகள் நிறைய சொல்லியிருக்காங்க. நான் எதுவும் சொல்லலை. விஎஃப்எக்ஸ் ஒர்க்கில் வந்து சின்ன சின்ன மைன்யூட்டான ஒரு மிஸ்டேக் இருக்குது. அண்ட் ஆல்சோ சவுண்ட் எஃபெக்ட்டும் வந்து நம்மளோட ஜெயந்தன் விக்கி அவர்கள் தான் பண்ணியிருக்காரு. அதுலேயும் வந்து ஒரு சில இடங்களில் மட்டும் மைன்யூட்டாக சின்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்றது மட்டுமே தவிர்த்து இந்த படம் வந்து ஒரு கரெக்டான ஒரு ப்ராஜெக்ட், அதாவது பர்ஃபெக்டான ஒரு ப்ராஜெக்ட், சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லூப் அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம ஸ்ரீலங்காவில் எடுத்து இருக்காங்க ஒரு படம் ஒன்று. அதுலேயும் கது அவர் வந்து இதை வந்து ஆல்ரெடி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காருன்னு கூட நாங்கள் சொல்லலாம். பிகாஸ் அவர் ஆல்ரெடி டைரக்ட் பண்ணியிருந்த இன்ஃபினிட்டி, அது மட்டும் இல்லாமல் மிரர் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம், 2 ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்குது. அவரோட யூடியூப் சேனல்லே தான் இருக்குது. இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸும் கூட இந்த கண்டென்ட்டோட கொஞ்சம் மிக்ஸ் ஆகக்கூடிய மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்டில் கை வச்சிருக்காருன்னு கூட சொல்லலாம். இன்னொரு இந்த படங்கள் மாதிரி, அதாவது ஈசலோன் மாதிரி நிறைய படங்கள் வந்து இன்னும் ஸ்ரீலங்காவில் வந்து உருவாகணும் அப்படின்றது தான் எங்களோட எண்ணம். வகையில் ஏத்தோட நான் கடை சத்திரி கிளம்புறேன். சரி, ஓகே. கடை சத்திரி கிளம்புறது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாவது ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் பற்றி சொல்ல மறந்துருந்தால் அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. அண்ட் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க மணியும் தட்டி விட்டுருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாங்கள் ஈசலோன் ஷார்ட் ஃபிலிமோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கோம். அண்ட் அதையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து ஸ்ரீலங்கன் சினிமா ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அண்டில் தான் இன்னொரு ஷோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறும் நான் உங்கள் விஜய் தமிழ்.